Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு full and full பிகினருக்கான ஒரு செஷன் தான். இங்கிலீஷ்ல எனக்கு ப்ராப்பரா கத்துக்கணும் ஃப்ரம் த பிகினிங். இப்போ பர்சன்னா என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பர்சன் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் அதை நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், பொசசிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அதோட சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த செஷன்ல நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அண்ட் பர்சன், இந்த பர்சன்ல இந்த 3 பர்சனை எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்மளை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் இருந்தா நான் சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தா நாம் இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. இப்ப நான் உங்களை சொல்றதா இருந்தா யூ ஆர் லிசனிங் டு த கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம யூ அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் பர்சன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க, வேற யாராவது ஒருத்தரை பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருப்போம், அவன் அப்படி சொன்னான் இல்லைன்னா அவள் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் தேர்ட் பர்சனுக்கு கீழே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்கலாம். இதுல சிங்குலர் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, அந்த ஒருமை பன்மைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஐனா நான் அப்படிங்கிற மீனிங் வரும். அதே வி அப்படின்னு சொல்லும் போது நாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் செகண்ட் பர்சன், முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்க பர்சன் அட்ரஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒருத்தர் நம்ம நீ அப்படின்னு சொல்லுவோம். அதே ப்ளூரல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் தேர்ட் பர்சனுக்கும். தேர்ட் பர்சன்ங்கும் போது ஹி அப்படின்னா அவன் அப்படின்னு மீனிங், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த இட் அப்படிங்கிறது நம்ம திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தே, தே அப்படிங்கிறது இதோட ப்ளூரல். தே அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு வரும், அண்ட் அவைகள் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இட் வர்றதுனால நம்ம பொருட்களை பத்தியும் பேசுவோம். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனா இருந்ததுன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி, ஷி, இட் அப்படின்னா அவன், அவள், அது அப்படிங்கிற மீனிங். தே அப்படின்னா அவர்கள் இல்லைன்னா அவைகள் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு சப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்கன்னா அவங்கள பத்தி தான் அதுல நம்ம முழுசா பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் மேங்கோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப யாருக்கு மேங்கோஸ் பிடிக்கும் அப்படின்னா ஐ, அப்போ இந்த பர்சனை பத்தி தான் நம்ம பேசுறோம். அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்க ஐன்றது நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். தென் ஹீ இஸ் பிளேயிங். இப்ப இந்த இடத்துல ஆக்ஷன் செய்யறது ஹீ. ஸோ ஹீன்றது தான் இதுல சப்ஜெக்ட். ராம், இப்ப இந்த இடத்துல ராம்னு இருக்கு, டைரக்டா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இங்க பர்சனை சப்ஜெக்டா யூஸ் பண்ணும்போது ஹீ, ஷீ, இட்ன்னு தான் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்சன், ராம்னோ இல்ல ஒரு கேர்ளோட நேம், இல்ல ஒரு இட்டுக்கு பதிலா டைரக்டா நீங்க டாக்னோ கேட்னோ நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ராம் வென்ட் டு த பார்க் அப்படின்னா ராம் பார்க்குக்கு போனான் அப்படின்னு வரும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட் இல்லைன்னா நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். தே இப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இது எல்லாமே நீங்க அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்பவுமே சப்ஜெக்ட் மேக்சிமம் அந்த சென்டென்ஸோட பிகினிங்ல தான் வரும். நம்ம ஸ்டார்ட் பண்றதே சப்ஜெக்ட் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் செய்யறாங்க அப்படிங்கறத ஆட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்டோ, அட்வர்போ இல்ல அட்ஜெக்டிவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். That's it with the lesson today. I'll meet you in another interesting session. Until then, bye.